இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? வெள்ளை சுண்டல் வச்சு குருமா தான் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ நான் ஊற வச்சுருக்க சுண்டலை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டோடு நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு பாதி அளவு வெந்து வந்திருக்கும். பாதி அளவு வெந்து வந்ததுக்கப்புறமா 3 தக்காளியை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ 3 கத்திரிக்காயை நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா குலைவாக வேக வைக்கணும். கத்திரிக்காய் எந்த அளவு வேகுதோ அந்தளவு குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அதோட ஒரே ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குழைய வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரே ஒரு சில்லு தேங்காயை ஒன்றும் பாதியுமா லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டாயம் பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். சுண்டல் வேக வைக்காமல் சேர்க்கறனால லைட்டாக நறுக்குப்பட்ட மாதிரி இருக்கும். சுடுதண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சொல புளியை ஊற வச்சு அதையும் நல்லா இதோட கரைச்சி கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி மாதிரி சேர்க்க வேண்டாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்து இறக்கணும் அப்படின்னா வாசனை வீடே தூக்கும். கட்டாயம் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சாதம், இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சைடிஷ் செட் ஆகும். கட்டாயம் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.